எல்லாருக்கும் நமஸ்காரம். காலம்பர எழுந்த உடனே தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி இறைவன் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நிச்சயம் பண்ணிக்கணும். இறைவன் இருக்காருங்கிற விஷயத்த நிச்சயம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பயிற்சி. இந்த பயிற்சி நான் இது வரைக்கும் என்னுடைய சேனலில் சொன்னதில்லை. ஒரே ஒருத்தவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், பட் மற்றவங்ககிட்ட நான் சொன்னதில்லை. ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி. முதல்ல மூச்சு இழுத்துக்கோங்க. பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இறைவனுடைய நாமத்தை ஜபிக்க வேண்டும். ஓம். இறைவனோட பேர் ஓம். மூச்சு இழுத்துண்டு ஓ. திருப்பி மூச்சு எடுத்துட்டு ஓ. திருப்பி மூச்சு எடுத்துட்டு ஓ. கண்ணை மூடி வச்சுக்கோங்க. 3 தடவை ஓம். ஓம் இறைவனுடைய பெயர். ஓம்னா அனைவரையும் ரட்சித்து காக்கும் பரமாத்மா. ஓம் சொல்லும்போது இறைவனுக்கு நம்ம சமர்ப்பணம் பண்ணிக்கணும் நம்மளை. இப்போ நான் கத்தி ஓம் சொன்னேன். ரூமில் யாரும் இல்லை, யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. சப்போஸ் உங்கள் ரூமில் நீங்கள் தியானம் பண்ணுற ரூமில் வேறு யாராவது தூங்கியிருந்தாங்க, வேறு யாராவது இருக்காங்கன்னா நான் சொன்ன ஓமை மனசில் சொல்லுங்கள். அதே மாதிரி மூச்சு இழுத்துண்டு ஓம் சொல்லும்பொழுது அந்த ஓம் சொல்கிறது மனசில் சொல்லுங்கள். இறைவன் மேலே பரிபூர்ண நம்பிக்கை, பரிபூர்ண சரணாகதி. கவனம் 2 புருவத்துக்கு நடுவில் இருக்கணும். பரிபூர்ண ஏகாகிரதா இருக்கணும், ஏகாகிர விருத்தி. இப்போ தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி இறைவன் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற பயிற்சி. ஒரு ரொம்ப 5 நிமிஷம் தான் எடுக்கும். இது நம்ம அரை மணி நேரம் கூட இழுத்து செய்யலாம். பட் 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். கண்ணை மூடி வச்சுக்கோங்க. கண்ணை மூடி இப்போ நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல இறைவன் உங்களுடைய பார்க்குற சக்தியை எடுத்துட்டார் உங்கள் கண்ணில் இருந்து. அதாவது உங்கள்கிட்ட கண் இருக்குது, ஆனால் உங்களால் கண்ணால் பார்க்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த நினச்சி பார்த்துக்கோங்க. இமேஜினேஷன். கண்ணு மூடியே இருக்கணும். உங்களுடைய கண் பார்வை இனிமேல் தெரியாது. அப்புறம் மெல்ல 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 இறைவனுடைய சைட்லேருந்து இறைவன் உங்களுடைய காது கேட்குற சக்தியை இறைவன் எடுத்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்த நினச்சி பார்த்துக்கோங்க. கண்ணு தெரியாது, இப்போது சுத்தமாக காது கேட்காது, எதுவுமே தெரியாது, எதுவுமே கேட்காது. இப்போ அடுத்ததாக இறைவன் உங்களுடைய வாக்கு சக்தி, வாணி பேசுகிற சக்தியை எடுத்துட்டாருன்னு நினச்சிக்கோங்க. உங்களால் இனிமேல் பேச முடியாது, உங்களால் பார்க்க முடியாது, உங்களால் பேச முடியாது, உங்களால் கேட்க முடியாது. கண்ணு மூடியே வச்சுக்கோங்க. நான் சொன்ன விஷயத்த ரொம்ப ஆழ்ந்து ரியலாக நடக்கிற மாதிரி யோசிங்க.
அப்புறம் இறைவன் வந்து உங்களுடைய உடல்லேருந்து உங்களுடைய கை தூக்குற சக்தி, காலால் நடக்கிற சக்தியை பிடுங்கிட்டாருன்னு நினச்சிக்கோங்க. ஸோ உங்களால் வந்து நடக்க முடியாது, உங்களால் வந்து கையால் எந்த செயலும் செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்த நினச்சி பார்த்துக்கோங்க. ஆழ்ந்த தியானத்தில் கண்ணை மூடியே இருக்கட்டும். இப்போ நமக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாயால் பேச முடியாது, கை கால் விளங்காது. இந்த சிச்சுவேஷனை மனசில் தாரணை பண்ணிக்கோங்க, மனசில் ஹோல்டு பண்ணிக்கோங்க. இந்த சிச்சுவேஷனை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த சிச்சுவேஷன்லேயும் நம்ம இருக்கோம். நான் ஜீவாத்மா, எனக்கு கண்ணு தெரியாது, ஆனால் நான் இருக்கேன். என்னால் காதால் கேட்க முடியாது, ஆனால் நான் அந்த இடத்துல இருக்கேன். என்னால் பேச முடியாது, ஆனால் நான் இருக்கேன். நான் பேச முடியாதுங்கிற விஷயத்த நான் அனுபவிக்கிறேன். அப்படின்னா நான் இருக்கேன்னு அர்த்தம். நான் இருக்கேன். நான் யார்? நான் கண்ணு கிடையாது, நான் காது கிடையாது, நான் வாக்கு கிடையாது, அதாவது பேச்சு கிடையாது, என்னுடைய கை கால் நான் கிடையாது, என்னுடைய உடம்பு நான் கிடையாது. என்னுடைய உடல் வந்து செயலற்று போன பிறகும் நான் அந்த இடத்துல இருக்கேன். அப்படின்னா நான் உடல் இல்லை. இதை முதல்ல நிச்சயம் பண்ணிக்கோங்க. கண்ணு மூடியே இருக்கட்டும். ஆழ்ந்த தியானத்தில் இருங்க. இப்போ நம்ம இருக்கோம், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம அந்த இடத்துல இருக்கோம், ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கோம். எந்த வித ஆக்டிவிட்டியும் நம்மளால் பண்ண முடியாது. நம்மளுடைய உடல் பிணம் மாதிரி இருக்குது. கண் இருக்குது, கண்ணை திறந்து பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன், தெரியல, கண்ணு தெரியல. யாரையாவது கூப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன், என்னால் யாரையும் கூப்பிட முடியல. யாராவது இருக்காங்களா ரூமில், ஏதாவது பேசுகிறாங்களா அப்படிங்கிற விஷயத்த என்னால் கேட்க முடியல. இந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப ஆழ்ந்து கவனிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்டஸ். நம்மளுடைய கவனம் 2 புருவத்திற்கு நடுவில் இருக்கணும். கண் மூடி இருக்கட்டும். உங்களுடைய உடலில் வந்து மூச்சு மட்டும்தான், மூச்சு போயின்ட்டுருக்கு. மூச்சு எடுக்கிறீங்க, மூச்சு விடுறீங்க. ஆனால் வேறு எந்த ஒரு சிந்தனை இருக்குது. சிந்தனையில் வந்து நம்ம யோசிக்கிறோம், என்னால் பார்க்க முடியலையே, என்னால் கேட்க முடியலையேன்னு யோசிக்கிறோம். மனசு இருக்குது, மூச்சு இருக்குது, அவ்வளோதான். இந்த சிச்சுவேஷனை வந்து ஒரு நிமிஷம் மனசுக்குள்ளே வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான சூழ்நிலை. நமக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. ஆனால் உண்மையிலேயே இறைவன் இருக்காருங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த பயிற்சி தேவையில்லை. ஜீவாத்மாவோட உண்மையான ஸ்வரூபம் இதுதான். ஜீவாத்மாவால் பார்க்க முடியாது, ஜீவாத்மாவால் கேட்க முடியாது, ஜீவாத்மாவால் பேச முடியாது, ஜீவாத்மாவால் கை கால் அசைக்க முடியாது. கை கால் இல்லை ஜீவாத்மாவிற்கு. ஸோ நமக்கு எதுவுமே இல்லை. நம்மளை இந்த உடலோடு இணைத்து நமக்கு கேட்காமலே நம்மளுடைய பார்வை கொடுத்துருக்காரு. காது கேட்கறது, வாய் பேச முடியறது, உடல் அசைக்க முடியறது. ஸோ இறைவனுடைய கருணை வந்து இந்த மாதிரி உட்கார்ந்து தியான நிலையில் ரொம்ப ஆழ்ந்து இப்போ நான் சொன்ன விஷயம் ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லிட்டேன். என் கண்ணு மூடி இருக்குது. வீடியோ எவ்வளோ நேரம் ஓடி இருக்குன்னு தெரியல. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே நான் சொல்லி முடிச்சிட்டேன்.
பட் காலம்பரை எழுந்து நீங்கள் சௌச்சம் பண்ணிவிட்டு பல் தேய்ச்சிட்டு வந்து உட்கார்ந்து தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இறைவன் இருக்காருங்கிற விஷயத்த இந்த மாதிரி நிர்ணயம் பண்ணிக்கலாம். நம்ம அந்த இறைவன் தான் நமக்கு கருணை கடல், அவன் அருட்பெரும் ஜோதின்லாம் சொல்கிற பாருங்களேன். இதுதான் அவனுடைய அருட்பெரும் ஜோதி, கருணை கடல் அவன். நம்ம கேட்காமலே நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. ஒரு செகண்ட் நமக்கு கண்ணு தெரியல, காது கேட்கல, வாய் பேசலைன்னா எவ்வளோ தவிச்சிரும் பாருங்கள். உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்கிறதுனா கூட நீங்கள் தண்ணி வேணும்னு நீங்கள் கேட்க முடியாது, போய் எடுத்து தண்ணி குடிக்க முடியாது கிச்சன்லேருந்து. நமக்கு எல்லா விஷயத்தையும் இறைவன் வந்து இந்த உடலில் கொடுத்துருக்காரு. நமக்கு வெளியிலேருந்து எதுவுமே தேவையில்லை. ஆக்சுவலாக நம்ம ஜாஸ்தி ஆசைப்படுறோம் வாழ்க்கையில். நமக்கு இறைவன் மட்டுமே வந்து நம்மளுடைய சப்போர்ட் சிஸ்டம். இறைவன் மட்டுமே நமக்கு. ஸோ இறைவன் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த இந்த மாதிரி தியானம் பண்ணி, இது வந்து இறை தியானம் கிடையாது. முதல்ல இறைவன் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம நிச்சயம் பண்ணிக்கணும். தினசரி காலையிலையும் மாலையிலும் தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி இறைவன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் எனக்கு இந்த உடல் கொடுத்துருக்காரு, அவர் இல்லைன்னா என்னால் எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது. ஏன்னா நான் வந்து ஜீவாத்மா மட்டுமே. எந்த ஒரு செயலும் செய்வதற்கு தகுதியற்றவள். நான் ஆணும் கிடையாது, நான் பொண்ணும் கிடையாது. எனக்குள்ள இருக்கிற ஆண் இந்திரியம், எனக்குள்ள இருக்கிற பெண் இந்திரியங்கள், இது எதுவும் நான் கிடையாது. என்னுடைய உடல் ஆணுடைய உடல், என்னுடைய உடல் பெண்ணுடைய உடல். ஆனால் நான் உடலற்ற ஜீவாத்மா. உடலற்ற ஜீவாத்மாவிற்கு உடலை தந்தருளும் அந்த பரமாத்மாவை நம்ம மனசில் ஸ்தாபனம் பண்ணிக்கணும். ஜீவாத்மாவில் யோசிக்க கூட முடியாது. மனசு கொடுக்கலன்னா இறைவன், நம்மளால் யோசிக்க முடியாது, நம்மளால் நிர்ணயம் பண்ண முடியாது, நமக்கு எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் வந்து பிரளய காலத்தில் இருக்கிற ஸ்டேஜ். இறைவன் உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேஜ் இதுதான். நம்ம அப்படி தான் இருந்திருப்போம். ஸோ நம்ம வந்து ஜீவாத்மா. உடல் இல்லாமலும் நம்மளால் உயிரோடு இருக்க முடியும். நம்ம வந்து உடல் இல்லாத தத்துவம், உடல் இறந்த பிறகும் நாம் இருக்கும் தத்துவம் அப்படிங்கிற விஷயத்த இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இறைவனுடைய கருணை என்ன, இறைவன் இருக்காருங்கிற விஷயத்த நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராக்டிஸ் நிறையா பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் இருக்கோ அவ்வளோ நேரம் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கண்ணை மூடி உங்களுடைய உடலுடைய ஒவ்வொரு பாகத்திலும் கண்ணை மூடி உங்களுடைய கருத்தை வந்து கண்ணுக்கு எடுத்துகிட்டு போங்க, காதுக்கு எடுத்துகிட்டு போங்க, வாய்க்கு எடுத்துகிட்டு வாங்க, நெஞ்சுக்கு எடுத்துகிட்டு வாங்க, நாபிக்கு எடுத்துகிட்டு வாங்க, காலுக்கு எடுத்துகிட்டு வாங்க. உங்களுடைய உறுப்பு இந்திரியம் இருக்குல்ல, ஆண் இந்திரியம் பெண் இந்திரியம், அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் எடுத்துகிட்டு போய் உங்களுடைய கவனத்தை அந்த இடத்த ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். அந்த இடத்துல என்ன இருக்குது? அந்த இடத்துல ரத்தம், சதை, நாடி, நரம்பு, வியர்வை, அழுக்கு எல்லாம் தான் இருக்குது உடலில். ஸோ உடல் அழுக்கான விஷயம். நான் முதல்ல உடல் இல்லை, அதுக்கப்புறம் நான் வந்து இந்த உடல் வந்து ரொம்ப ரொம்ப அசுத்தமான விஷயங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஆழ்ந்த தியானத்தில் உட்கார்ந்து டைம் எடுங்க. டைம் எடுத்துகிட்டு நான் உடல் இல்லைங்கிற விஷயத்த முதல்ல ஆராய்ஞ்ச பிறகு 10 நிமிஷம் இதை பண்ண பிறகு, இப்போ எவ்வளோ நிமிஷம் இருக்குன்னு தெரியல, இந்த எக்ஸசைஸை தினசரி பண்ணுங்கள். என்னுடைய இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு இது கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதை பண்ண பிறகு ஓம் ஜபம் பண்ண வேண்டும். இது பண்ண பிறகு முதல்ல காயத்ரி மந்திர ஜபம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள். காயத்ரி மந்திரத்தோட அர்த்தத்தை சொல்லுங்கள். காயத்ரி மந்திரம் சொல்லும்பொழுது இறைவன் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுண்டு தெரிஞ்சுண்டு சொல்லணும். காயத்ரி மந்திரம் சொன்ன பிறகு ஓம் ஜபம் சொல்லுங்கள். நான் எப்படி ஓம் ஜபம் பண்ணேனோ அதே மாதிரி மூச்சு இழுத்து வெளியில் மூச்சு விட்டு ஓம் சொல்லுங்கள். பொறுமையாக மனசுக்குள்ளே சொல்லுங்கள் ஓம்.
ஓம்னு சொல்லும்பொழுது நமக்கு இறைவனுடைய நினைவு வர வேண்டும். இறைவன் நமக்கு எல்லாம் பண்றாரு. இறைவன் எப்படிலாம் நம்மள காப்பாத்துறாரு பாருங்க. ஸோ, அப்படியே தினசரி நம்ம இறைவன் மேல சரணாகதி ஆக முடியும். மெல்ல, மெல்ல, மெல்ல நடக்கும் இந்த விஷயம். ரொம்ப நன்றி. நமஸ்காரம். ஓம்.